The hydrogen indicated below in the molecule is easily removed as. ஸோ ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இந்த மாலிகுல்ல ஹைட்ரஜன் எப்படி வெளியில போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பார்க்கும்போது நம்ம எப்படி போகும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஈஸியான கொஸ்டின். எப்படி போகும் அப்படின்னா ஹைட்ரஜன் இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்கே விட்டுட்டு H பிளஸ் தான் வெளியில போகும். ஹைட்ரஜன் வில் கோ அவுட் அஸ் H பிளஸ். ஏன் ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போகுது? இது என்ன எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து சைக்ளோ பென்டா டையின். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஒருவேளை ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போயிடுச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணும். அதாவது 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல இருக்கும். 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றதோட மீனிங் என்னது? இந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக். அப்போ எது டிரைவிங் ஃபோர்ஸ் ஹைட்ரஜனை H பிளஸ்ஸா வெளியில தள்ளுறதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிசிட்டி தான் டிரைவிங் ஃபோர்ஸ். அதாவது அரோமேட்டிசிட்டி இதுக்கு கிடைக்குது அப்படின்னா கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் நடக்குது. மோர் ஸ்டெபிலிட்டி த மாலிகுல் வில் கெட். அதனால ஈஸியா அதுகிட்ட இருக்கிற ஹைட்ரஜனை H பிளஸ்ஸா வெளியில தள்ளிடும். இந்த காம்பவுண்ட் நான் அரோமேட்டிக். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஸ்டெபிலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக்கு நான் அரோமேட்டிக்கை விட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஹைட்ரஜன் வெளியில போகுது. ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.